கர்த்தர் சொன்னார், தேசத்தை கொடுத்துட்டேன், நீ போ. அது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. போன உடனே கொடுத்துருவான்னு சொல்லலை. அதுக்கு எதிராக யுத்தம் பண்ணணும். நான் உனக்கு உதவி செய்வேன், அரணா இருப்பேன், கேடகமா இருப்பேன், வழி நடத்துவேன், உன் மேல உன் கரம் இருக்கும். ஆனா தேவனை சார்ந்து ஃபார்வர்ட் ஆகணும். பின்வாங்குறோம் அப்படின்னா சுதந்திரிக்க மாட்டோம். எபிரேயர் 10:38, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னா அதான் லைஃப் ஸ்டைலு. விசுவாசத்தினால நீதிமான் முன்னாடி பிழைச்சான்ல, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். வாழ்க்கை முறை அது. 2 Corinthians 5:7 சொல்றாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஒன்று வாழ்கிறோம்ங்கிறாரு, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான்ங்கிறாரு. அங்கே சொல்றாரு விசுவாசத்தினாலே நடப்பாங்கிறாரு. நடப்பான்னா அது ஆன்கோயிங் ப்ராசஸ். விசுவாசத்தில் நடந்தான்னு சொல்லலை, விசுவாசத்தினாலே நடப்பான்னா ஆன்கோயிங் ப்ராசஸ். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தினால். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசித்தேன். விசுவாசத்தோம்னா அவரோட நான் கனெக்ட் ஆயிட்டேன். அதோட விசுவாச வாழ்க்கை முடியல. அதோட முடிஞ்சுன்னா கஷ்டம். தொடர்ந்து போது அவர் சிலுவையில் வைத்திருக்க சுகம், நல்வாழ்வு, நிறைவு, தீர்க்காயுசு அத்தனையும் தொடர்ந்து நான் பொசஸ் பண்ணி சுதந்திரிச்சுட்டே இருக்கணும். ரட்சிப்போட முடியல. பெரும்பாலான மக்கள் ரட்சிப்போட முடிஞ்சிருச்சு. ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்பை காத்துக்கணும். அந்த கரையில் அவரை நான் சந்திப்பேன். இக்கரை பெரும்பாடு, அக்கறைக்கு போயிடுவேன், அந்த நாடை அடைவேன். இந்த நாட்டில் ஒன்றும் இல்லை. சோம்பேறியாக இருந்தால் அனுபவிக்க முடியாதுங்க. ஒருத்தர் காஸ்பல் சொல்கிறீங்க ஆண்டவரை பற்றி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், நல்ல வாழ்க்கை கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க. அவர் ஏப்பா கொடுப்பா, கர்த்தரை ரட்சிக்கணும்னு நினச்சானா ரட்சிப்பார். இதில் ஏன் ஓயாமல் தொல்லை பண்ணுற, விடுயா, அன்னை ரட்சிக்கணும்னு நினச்சா ரட்சிப்பார். அப்படி சொன்னால் விட்டுருவீங்களா? இல்லையா, விசுவாசிக்கணுங்க. இன்றைய ரச்சனைய நாள், இன்றைய அனுகிரக நாள் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்குன்னு சொல்றீங்களா? அப்படித்தானே சொல்றீங்க. இல்லப்பா உன்னை ரசிக்கும் போது ரசிக்கப்பாடு விடுவீங்களா? அப்படி யாருமே ரசிக்க கிடையாது. அவர் கொடுத்த கிருபையை சொந்தம் பாராட்டி எடுக்கணும். அதே போல மற்ற எல்லா காரியங்களையும் விசுவாசத்தினால வாழணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்குறான், அவன் மேல ஆத்துமா பிரியமாயிராது. பின்வாங்குறான்னா ஃபார்வர்ட் ஆகல, பேக்வர்ட் ஆகிறான். மூவிங் ஃபார்வர்டு இல்லை, ஒரு இடத்துல நிற்கிறான், இல்லாட்ட பின்னோக்கி போறான்னா அவன் மேல ஆத்துமா சந்தோஷப்படாதுன்னு. அப்ப தேவன் எதுல சந்தோஷப்படுறார்? விசுவாசத்தில். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஒரு மனிதன் ஃபார்வர்டு மோஷன்ல இருக்கிறான் என்றால் அவன் முன்னேறி போறான். என்னாகும் 13:14 கர்த்தர் ஒரு சிறப்பான தேசத்தை கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலேயே நலமான தேசம், போய் பார்த்துன்னு சொல்றான். ஆமையா, கர்த்தர் சொன்னது மாதிரி இருக்கியாங்கிறான். அவர் சொன்னது மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். அப்படின்னா அவர் சொன்னது மாதிரி அப்படி இருக்குனாரு. ஆனால் சான்ஸ் இல்லைண்ணா, சுதந்திரிக்க முடியாதுப்பா. சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் சொன்னதில் உண்மை கிடையாது. தேசம் நல்லது, ஆனால் நம்மளால முடியாது. கர்த்தர் சொன்னார், அதை உனக்கு கொடுத்துட்டேன், போய் ஒரு சுதந்திரினாரு. சுதந்திரினா ஃபார்வர்டாகு. என்ன சொன்னா? ஃபார்வர்ட் ஆகலை, 14ஆம் வயதில் பின்வாங்கினான். அனைவரும் கூடாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்து விடிய விடிய அழுதார்கள். கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படுச்சா? அவர் மேல கோபப்பட்டார். அவன் பின்வாங்கி போனான் என்றால் அவன் மேல் ஆத்துமா பிரியாராது. அவிசுவாசம் என்னங்க? அவிசுவாசம்னா தேவன் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வைக்கிறது. இந்த நோ கான்ஃபிடென்ட் மோஷன் வைப்பாங்க தெரியுமா? நம்பிக்கை இல்லாத தீர்மானம்.
ஒரு கவர்மெண்ட் வந்து சரியில்லை, கொஞ்சம் பேர் இப்போது 240 தான் எடுத்திருக்கிறாரு, எல்லாம் வந்து நாயுடு அப்புறம் அவர் இவர் எல்லாமே இல்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நம்பிக்கை இல்லாத தீர்மானம் எடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. நான் எப்பப்பெல்லாம் அவிசுவாசத்தில் இருக்கிறோமோ அப்பப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமாக ஓட்டு போடுறேன்னு அர்த்தம். உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. நீங்கள் என்னை ஆளுகை செய்ய முடியும், என்னை அரசாள முடியும் என்பதற்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. என்னங்க இது ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்க? எல்லாரும் தானே அவிசுவாசத்தில் நேரத்தில் இருக்கோம், மனுஷன்னா அப்படித்தானே. இது வந்து சகஜமானது கிடையாது, அசிங்கமானது. அது தேவனை அசிங்கப்படுத்துகிற காரியம். அது நீ பொய் சொல்லுகிறவர், உண்மை நம்ப முடியாது. நீ என்னை எந்த இடத்துல கொண்டு போய் நினைச்சீரோ அந்த இடத்துல உங்களால் கொண்டு போக சேர்க்க முடியாதுன்னு தேவனை அவமானப்படுத்துறது அவிசுவாசம். நம்ம அவிசுவாசம்னா கேஷுவலுங்கிறோம். அன்னைக்கு உதவி செஞ்சார் தான், உண்மைதாங்க. ஆனால் என்னை கைவிட்டுருவாரா கைவிட மாட்டா, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதான் நம்பிக்கை இல்லாத தீர்மானம். சொன்னது புரியுதுங்களா? கத்த சொன்னார், தேசத்தை கொடுத்துட்டேன், நீ போ. அது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை, போனவொடனே கொடுத்துருவான்னு சொல்லலை. அதுக்கு எதிராக யுத்தம் பண்ணணும், நான் உனக்கு உதவி செய்வேன், அரணா இருப்பேன், கேடகமாக இருப்பேன், வழி நடத்துவேன், உன் மேலே உன் கரம் இருக்கும். கத்தர் சும்மா படலைங்க, ஒரு நாள் நடக்காது. ஆனால் தேவனை சார்ந்து ஃபார்வர்ட் ஆகணும். பின்வாங்குறோம் அப்படின்னா சுதந்திரிக்க மாட்டோம்.